மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட கழக தோழர்களுக்கு நான் சார்ந்த தமிழ் மாநில பகுதி சபை சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்களை ஒரு பொறுக்கி நாயி ரவுடி அவருடைய காலையில் தாக்கியதன் காரணம்தான். அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? யார் கொடுத்த அந்த தைரியம்? RSS பிஜேபி பின்னால் இருக்கின்ற போர்க்களத்தில் தான் அவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவனை கூப்பிட்டு ஒரு கண்டிஷன், ஒரு பெயில் போடவில்லை, ஒரு அரசு பண்ணவில்லை. அவனுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற RSS இயக்கம் இப்படியே நாடு போனால் இந்த நாடு முழுவதும் இந்துத்துவா ஆக வேண்டும் என்று அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. நம்முடைய சவாய் அவர்கள், நம்முடைய நீதிபதி அவருடைய அம்மையார் அவர்கள் கடந்த ஜூலை 5ஆம் தேதி எங்களுடைய தமிழ் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சிலையை அம்மையார் அவர்கள் பொற்கரங்கள் திறந்து வைத்தார். ஏனென்றால் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முழுமையாக பௌத்தத்தை தழுவி பௌத்தத்தை படைப்பை பார்த்துக் கொள்கிறது சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய முழு சிலையை நம்முடைய நீதிபதி அவருடைய அம்மையார் பொற்கரங்கள் திறக்கப்பட்டது. இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் இப்போது நேற்று கூட நம்முடைய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டெல்லி சென்று இந்த வழக்கை, சிபிஐ வழக்கை நிறுத்தக்கூடாது, 3 ரவுடிகளை வெளியிடக்கூடாது என்று அவர் மேல்முறையீடு செய்ய கோரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் இந்த இப்படி பிளவாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்? அந்த பொறுக்கி நாயை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஓடவாட விரட்ட வேண்டும். அனைவரும் சேர்ந்து பல சிறுபாளர்கள் அறிக்கை கூறிக்கொண்டு பார்ட்டிக்கு நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.